இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ஃப்ராங்கி ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம டின்னருக்கு சர்வ் பண்ணலாம் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எந்த டைமில் வேணாலும் இது சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 அல்லது 2 டீஸ்பூன் ஆயில் கூட சேர்க்கலாம். இதெல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆனதும் இது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த டைமில் நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நான் 2 கப்பு மைதா, 2 கப்பு வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது நார்மலாக கம்ப்ளீட்டாக வீட் ஃப்ளோர்லேயே நம்ம பண்ணலாம் அல்லது மைதா யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டாக வரும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் உப்பு எல்லாமே மாவில் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தோன்னா நம்மளோட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விடலாம். இந்த டைமில் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இது 2 பக்கம் நல்லா பரட்டி போட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிறது வரைக்கும் இது நல்லா ட்ரையாக இந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். நம்ம தின் ஸ்லைசஸாக தான் இது கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான வெஜ்ஜஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணி இதை லைட்டாக சாட்டே பண்ணலாம். இப்போ இதில் 1/2 கப்பு கேரட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணது அதையும் சேர்த்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கூடவே 1/2 கப்பு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சாட்டே பண்ணி எடுக்கணும். இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகக்கூடாது, இது க்ரன்ச்சினஸ் இருக்கணும் இதில். அதனால தான் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இப்போ ஒரு பெரிய கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணது அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜ்ஜிஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவு ஒரு 2 மினிட்ஸ் கூட நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுக்கலாம். இப்போ லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரோலிங் பின் வச்சு இந்த சப்பாத்தி எல்லாமே ரோல் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம 1 by 1 இந்த சப்பாத்தி எல்லாமே குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது 1 சைடு நல்லா குக் ஆனது இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆயில் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணலாம் அல்லது நம்ம ஆயில் ஆட் பண்ணாமலும் இந்த சப்பாத்தி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் லைட்டாக தான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி நார்மல் சப்பாத்தி குக் பண்ணுறது மாதிரி தான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இது நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்கு சேர்த்து கொடுக்குறோம். லைட்டாக ஸ்டால் பண்ணும்போது இந்த எக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி இது நடுவில் வச்சு கொடுக்கலாம். வச்சு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அது எக்கோடு சேர்ந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். இதை ஃப்ளிப் பண்ணி 2 பக்கமும் பரட்டி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம்.
இதே மெத்தடில் நம்ம எல்லா சப்பாத்தியும் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம மயனேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இது ஹோம்மேட் மயனேஸ் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஹோம்மேட் தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு நடுவில் நம்ம வெஜ்ஜீஸை வச்சு கொடுக்கலாம். அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்தால் போதும். ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபாயில் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் இல்லாமல் இருந்தால் வெஜ்ஜீஸ் மட்டும் கூட வச்சு நம்ம இந்த மாதிரி வெஜ்ஜு ஃப்ராங்கி ரெடி பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.